வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் கும்பராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகத்தை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான ஆன்மீக ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விளக்கங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குருமங்கள யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை 40 நாட்கள் இருக்க போது. இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது அந்த தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு, கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகி உச்சம் பெறார். மகர ராசியில் உச்சம் பெற்று அந்த உச்சம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்வையிடுகிறார் 4ஆம் பார்வையாக. அந்த அது அந்த கேந்திர பார்வைன்றது எப்போதுமே கிடைக்காது ஒவ்வொரு கிரகத்துக்கும். அது அவங்கவுங்க ஜாதக ரீதியாகவும் இதை நம்ம பார்க்கணும். இந்த 4ஆம் பார்வையாக மகர ராசியிலிருந்து மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கும்போது தான் இந்த யோகம் குருமங்கள யோகம் கிடைக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 12ல் இருக்கிறார். விரய செவ்வாய், அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஆனால் உச்சம் பெற்று இருக்கிறாரு. இந்த மாதிரி டயத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இறுதி வரை பார்த்தா தான் உங்களுக்கு அதற்குண்டான விளக்கங்கள் கரெக்டாக கிடைக்கும். இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ராசிக்கு 2 குடையவர், 2 10 குடையவர். பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுபவர ஜெயஸ்தானத்தில் இருக்கிறாரு, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம்ன்றது சொல்கிறது பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் ஒரு 25%, 12ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானத்தில் ஒரு 50%. மிக அதிகமான மறைவு ஸ்தானம் சொன்னோன்னா, பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் சொன்னோன்னா 8ஆம் இடம் தான் மிக மோசமான பலனை கொடுக்கும். அந்த 12ஆம் இடம்ன்றது செவ்வாய் 12ல் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதாவது உச்சம் பெறும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 4ஆம் பார்வையாக தான் பார்க்கிறார். உங்களுடைய தேவைகள், அதிகமான தேவைகள் இருந்தாலும் உங்களுடைய அளவுக்கு உண்டான தேவைகள் எல்லாமே நிறைவேறும் காலம். இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவானை பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகள், குரு பகவான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுவோட சேர்ந்து வக்ர கிரகமாக இப்படி தனித்து இல்லாமல் ஒரு வேற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதற்குண்டான ஒரு பலனை அவர் கொடுக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது முழு பலனை, சுப பலனை அந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். பொதுவாக சொல்லணுன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் இந்த நாட்களில் இருப்பாங்க, 40 நாட்களில். ஏன்னா இவர்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கிறாரு. அந்த ராசியில் இருந்தும் குரு பகவானை அந்த சனி பகவான் வேற பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் இவர்கள் மிக குழப்பமான நேரத்தில் இருக்கிறாங்க. ஜென்ம சனி வேற நடந்துட்டுருக்குது. அதனால மிகுந்த ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய நிலைமையை வெளியில் சொல்லாதவர்களாக இருப்பாங்க. தொழிலில் நஷ்டப்பட்டாலும் சரி, இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, குடும்பத்தில் விவாகரத்து அளவிற்கு பிரச்சனை வந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் தனக்குள்ளேயே எல்லாத்தையுமே வச்சு, அது என்ன சொல்கிறது, நம்மளால் வெளியில் ஒரு சிறந்து செயல்பட முடியலையே அப்படின்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு, மனப்பான்மையை வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு பின்னோக்கி நகர்த்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் கும்பராசி அன்பர்கள்.
அப்படி இல்லாமல் இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரப்போகுது. நீங்கள் இது நாள் வரைக்கும் மோசமான நிலைமையில் இருந்தீங்கன்னா இந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு 50% ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும். எப்போதுமே ஒரு ஒரு ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அவருடைய வாழ்க்கையை வெற்றிக்கு கொண்டு செல்லும் கிரகங்களாக இருக்கும். எப்போதுமே ஒரு தோல்வி இருந்துக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். அந்த தோல்வி தான் அடுத்த கட்ட வெற்றிக்கு ஒரு உயர்ந்த படியாக இருக்குமே தவிர நமக்கு மட்டும் தோல்வியே நடந்துட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் எல்லோருமே நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி தோல்வியவே அடைந்துக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு நினைக்காம இந்த கும்பராசி அன்பர்கள் இப்பவும் எங்களுக்கு தான் மறைவு ஸ்தானத்தில் இந்த ராசிகள் எல்லாமே இருக்குது, இந்த கிரகங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காம மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்மாணிக்கின்ற கிரகங்கள் தான் நான் சொல்லுவேன். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய தொழிலில் தடைகளை நீக்க போறார். எந்த அளவுக்கு வருமானம் இல்லாம தடைப்பட்டு இருந்தீங்களோ அந்த அளவிற்கு அவங்களுக்கு வருமானம் வரப்போகுது. உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானாகப்பட்டவர் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியை தர போறார். 12ல கிரகம் இருந்தாலே அவர்கள் மிக விரைவாக வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு ஜாதகராக தான் இருப்பார். 12ல ஒரு கிரகம் இருக்கா, அந்த கிரகத்தின் மூலமாக எந்த அளவுக்கு அவர்கள் எந்த இடத்துல 12ல செவ்வாய் இருக்குது, அந்த செவ்வாய் இருக்கும்போது தான் மிக விரைவாக செயல்படுவாங்க. இதனால் வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே ஒரு நிதானமாக எதையுமே முடிவெடுப்பார்கள். இது செய்யலாமா வேண்டாமா, ஏன்னா அவர்களுக்கு உண்டான முடிவை அவர்களே எடுக்கும் தகுதி உடையவர்கள். யாரையுமே நம்ப மாட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே நம்ப மாட்டாங்க. இப்போ இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இவர்களை அதிவேகமாக செயல்பட வைக்கும். இதனால் வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருந்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பல மடங்கு சுறுசுறுப்போடு இருப்பீங்க. வேலை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை உங்களுக்கு மிக ஈஸியாக கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குமா, இல்லை நான் வெளியூரில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய சொந்த ஊரில் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் பெங்களூர் மும்பை டெல்லி அப்படி போகலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த அனைத்து வாய்ப்புகளும் எந்தெந்த இடத்துலலாம் வாய்ப்புகளை எதிர்பார்த்தீங்களோ அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கள யோகம் 40 நாட்கள் இருக்க போகுது. இந்த 40 நாட்கள்ல இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணலாமா, இந்த காலகட்டத்தில் நாங்கள் திருமண ஏற்பாடுகள் பண்ணால் நல்லா இருக்குமா அவர்களுக்கு அப்படின்னு கேட்டோங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடு பண்ணுவது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. நீங்கள் திருமண ஏற்பாடெல்லாம் அடுத்த ஒரு 40 நாள் மார்ச் 14க்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியை ஒரு தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக சொந்த தொழில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எல்லாமே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு படி முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் இருக்க போகுது. இந்த கும்பராசி அன்பர்கள் அதே சமயத்தில் வீடு கட்டும் விஷயத்தில், ஏன்னா 2 குடையவர் குரு பகவான் 2 குடையவர், அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த வீடு கட்டலாமா, நாங்கள் இந்த நேரத்தில் தை மாதம் பிறந்துருச்சு, நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைத்த பணம் இருக்குது, அதை வச்சு ஒரு லோன் வாங்கி ஏதாவது செஞ்சு நான் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 நாட்கள் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா, ஏன்னா இந்த வீடு சம்பந்தப்பட்ட கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், அவர் விரயத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு வீடு மனை வாகனம் சம்பந்தம் மூலமாக உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் கட்ட போகிறேன், இல்லை நான் ஃபாரினில் இருக்கிறேன், என்னுடைய சொந்த ஊர் சென்னை, நான் ஃபாரினில் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கட்டலாம். இந்த காலகட்டத்தில் வெளியூரில் வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், எது வேணாலும் செய்யலாம். உங்களுடைய சொந்த ஊர்லேயோ
இல்லை சொந்த இடத்துலையோ நீங்கள் பண்ணுறது அவ்வளோ ஒரு உசிதமாக இருக்காது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு ஒத்தி வச்சுட்டு ஒரு 40 நாட்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து அதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து உங்களுடைய கும்பராசிக்கே செவ்வாய் வரும்போது மிக அமோகமாக இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அதனால இந்த 40 நாட்கள் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் மிக கவனமாக இருக்கணும். ஒரு வீடு வாங்குறதோ இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதற்குண்டான அந்த என்ன தொழில் செய்யலாம். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், அதில் நிறைய நஷ்டம், பொருள் விரயம் நிறைய இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம். தொழிலில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தொழிலுக்கு நீங்கள் இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதற்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் தொழில் செய்கிறவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை தீவிரமாக ஆய்வு செய்யணும். அப்புறம்தான் அதிலிருந்து விரைய செலவுகளோ நட்டத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கும்பராசி அன்பர்கள் முன்னெச்சரிக்கையுடனும், ஏன்னா உங்களுடைய 7.5 சனியின் காரணமாக தான் சொல்கிறேன், முன்னெச்சரிக்கையுடனும் அதிகமாக ஆசைப்படாமலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதவியையும் உயர்ந்த புகழையும் ஒரு சிறந்த ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க தசா புத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.